என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் ஒரு சின்ன டம்ளர் ஒரு 150 கிராம் இருக்கும் உளுந்து எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து உளுந்து வடை செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு 150 கிராம் டம்ளர்ல எடுத்திருக்கிறேன். அது கூட ஒரு ஒத்த கை பச்சரிசி கூடவே போடுறேன். இது ரெண்டும் ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வடை செய்யலாம். உளுந்து ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து வடிகட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி வடிய விட்டுறலாம். வடிக்கி விட்டுருந்தீங்களா, அந்த பருப்பும் அரிசியும் கலந்து ஊற வச்சு கழிஞ்சு வடிய வச்சிருந்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இது கூட நான் வந்து நம்ம ஐஸ் கியூப் ஒரு ரெண்டு ஐஸ் கியூப் போட்டு அரைக்கிறேங்க. ஏன்னா ஐஸ் கியூப் போட்டோம்னா வடை வந்து மொறுமொறுன்னு வரும். அதே நேரத்தில் உளுந்து வந்து மிக்சியில் அரைக்கும் போது ஹீட் ஆகாது. அதுக்காக தான் இது போடுறது. நானுமே ஒரு யூடியூப்ல பார்த்தேன், கத்துக்கிட்டேன். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஐஸ் கியூப் போட்டோன்னா இங்க பாருங்க, நல்லா வெண்ணெய் மாதிரி ஐஸ் வந்துருச்சு. இல்லை நம்ம உங்ககிட்ட ஐஸ் கியூப் இல்லைன்னா நீங்க வந்து ஐஸ் தண்ணி வந்து ஊத்தி அரைக்க வேண்டாம், தெளிச்சு அரைங்க. நான் ஒரு 150 கிராம் உளுந்துக்கு வந்து ஒரு 3 ஐஸ் கியூப் தான் போட்டேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போடுறேன். ஒரு சிலர் வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைப்பாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு அரைச்சாலும் அரைக்கலாம். நான் வந்து மிளகு தான் போடுவேன் எப்பவுமே, பச்சை மிளகாய் போட மாட்டேன். 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 2 கறிவேப்பிலை கொத்து வந்து கட் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 பெருவெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன குட்டி குட்டி பீஸா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்குது. நல்லா பிசைஞ்சு கொடுத்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க, ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம எண்ணெய் காயம். இன்னைக்கு அந்த பாமாயில் வச்சுதான் வடை செய்யலான்னு இருக்கிறேன். இந்த பாமாயில் வந்து ஃபேட் இருக்கிறதுனால இதை அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து யூஸ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக் சொல்றேன் உங்களுக்கு. அடுப்பு ஆன் பண்ணி சிம்ல வச்சுக்கோங்க. அந்த டெக்னிக் என்னன்னா, இந்த மாதிரி புளி தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அந்த லெமன் சைஸ் விட கொஞ்சம் சின்னதா, கொஞ்சம் சிறிய உருண்டையா பண்ணிக்கோங்க. இந்த புளியை வந்து இந்த எண்ணெய்க்குள்ள போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சி வர வர இந்த புளி என்ன ஆகும்னா கருப்பாயிரும். அந்த கருப்பா புளி வர்றப்போ வந்து அந்த புளியை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டேன். அந்த எண்ணெய் வந்து அந்த எண்ணெய்ல இருக்கிற ஃபேட் வந்து அதிகமான ஃபேட் வந்து அந்த புளி மூலமா வெளியில வந்துடும். இதுதாங்க டெக்னிக்கு. இப்போ எண்ணெய் காயுது இல்லைங்களா, புளியை பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்து கலர் வந்து மாறிடும். இந்த கலர் புளியோட கலர் இல்லாம புளி வந்து கருப்பாயிருச்சு பாத்தீங்களா. இப்போ இந்த புளியை எடுத்துடலாம். இந்த புளி மூலமாவே நம்ம வந்து என்னன்னா இந்த பாமாயில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட் வந்து வெளியில வந்துடும். இனி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி பலகாரம் செய்யலாம். என்ன பலகாரம் போடுற ஸ்டேஜில் காஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வந்து நம்ம கொஞ்சமா உளுந்து எடுத்து இப்படி போட்டு பார்த்தோம்னா இது எலும்பி மேலே வரணும். இப்போ வந்து கரெக்டா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பலகாரம் போட ஆரம்பிச்சிடலாம். உளுந்து வடை போடும்போது நடுவில் இந்த பெருவிரல் வந்து லைட்டா அப்படி ஒரு அமுத்தி ஒரு ஓட்ட மாதிரி போடுங்க. ஏன்னா அப்பதான் இதுல வந்து எண்ணெய் கோர்க்காது.
பக்கத்துல கொஞ்சம் குண்டாவில் தண்ணி வச்சுக்கிட்டு நினைச்சு எடுத்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா அது வந்து கையில் வந்து நமக்கு ஒட்டும். அதே மாதிரி அடுப்பு வந்து மீடியமா வச்சுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றி விடுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு போட்டீங்கன்னா கை வந்து சுடும். வந்து வடை போடும்போது மேலே தூக்கியோ இல்லை ரொம்ப தணுவுலவோ போட வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி லைட்டாக அப்படி போட்டு விடுங்க. ஏன்னா ரொம்ப மேலே தூக்கி போட்டிங்கன்னா எண்ணெய் தெறிக்கும். அதுக்காக எப்பவுமே மீடியமா வச்சுக்கோங்க ஃப்ளேமை. ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சு பலகாரம் செய்கிறது ஒரு சில பலகாரம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க போதும். அப்படியே இப்படி இந்த பெருவரலையே அப்படியே லேசாக அப்படி தட்டி கொடுத்து இப்படி ஒரு இது பண்ணிடுவோம். வடையை வந்து திருப்பி கொடுக்கும்போது இப்படி இதே கரண்டிலே வச்சுக்கிட்டு ஒன்றொன்னா திருப்பி கொடுங்க. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்படி எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு 5-6 வடை ஒன்றா அப்படி திருப்பி பண்ணுவேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் அப்படி பண்ணுறேன். இப்போ தான் செஞ்சு பழகுனா பிகினர்ஸ் எல்லாம் ஒன்றொன்னா பொறுமையாக செய்யணும். ஏன்னா எண்ணெய் வந்து ஆபத்தானது தான். அடுப்புக்கும் நமக்கும் ஒரு அடி டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு செய்யுங்க. நான் ரொம்பவும் பக்கமாக போக வேண்டாம். அந்த அளவு செஞ்சீங்கன்னா ஒரு அடி கேப் இருந்தாவே நமக்கு வந்து பயமில்லாமல் பலகாரம் செய்யலாம். கலரில் அப்படியே வருது பாருங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஐஸ் கியூப் போட்டு செய்யுங்க. கலர் சூப்பராக வருது. மொறுன்னு இருக்கு. இங்கே பாருங்க, உள்ள நல்லா வெந்து அழகா சாஃப்டா வெந்திருக்குது பாருங்க. வெந்திருக்குது, நல்லா மொறுன்னு இருக்கு. வடை ரொம்ப சாஃப்டா இருக்குது. இந்த மாதிரி செய்யுங்க. எண்ணெய் அதிகமா இழுக்காததுக்கு என்ன காரணம்னா உளுந்தும் பச்சரிசியும் கொஞ்சம் சேர்த்து ஊற வைக்க சொன்ன பாத்தீங்களா. அப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் ஊறலாம். அதுக்கு மேல ரொம்ப ஊற விடாதீங்க. ஊற விட்டீங்கன்னா வடை வந்து எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் சொன்ன டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சூப்பரா வரும். தேங்க்யூ.